புதுக்கோட்டை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள மக்கள் ஒரு சில கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கின்றனர். தந்தி டிவியிடம் புதுக்கோட்டை நகர மக்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாநகராட்சி ஆனதுக்கு அப்புறம் நிறைய நிதிகள் ஒதுக்கப்படும் என்ற பரவலான பேச்சு இருக்கிறது. அதே போன்று நிறைய நிதிகள் ஒதுக்கப்பட்டால் நலிவாக உள்ள புதுக்கோட்டை கொஞ்சம் வளர்ச்சி அடையும் என்பதை மக்களும் நம்புகிறார்கள், என்னை போன்ற கவுன்சிலரும் நம்புகிறார்கள். அதே போல் இந்த கிராமப்புறங்களில் என்னை தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஒரு புறம் குறைபாடு இருக்கிறது. அந்த 100 நாள் வேலை திட்டம் இல்லாமல் போகிறதுனால அந்த மக்கள் கடுமையான எதிர்ப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு செஞ்சு தரணும். 11 பஞ்சாயத்துகள் இதில் இணைக்கப்பட இருக்கிறது. அந்த கிராம மக்களுக்கு மிகப்பெரிய கேடு விளைய போகுது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த புதுக்கோட்டையில் வாழக்கூடிய ஏற்கனவே நகராட்சியில் வாழக்கூடிய மக்களுடைய வரிகள் உயர்த்தப்படும். அவங்க தலையில் மிகப்பெரிய இடி விழுகும். அதுதான் உண்மை. ஆகவே இந்த அறிவிப்பின் மூலமாக பெரிய வளர்ச்சியை நோக்கி திட்டங்கள் கொண்டு வந்து சேர்த்து இந்த புதுக்கோட்டை வளர்ச்சி அடைய வைத்தால் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையக்கூடியவனாகத்தான் இருப்பேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.